அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அழிவினுடைய தொடக்கமாக 2025 குறித்து பாபா வங்காவினுடைய அதிர்ச்சி கணிப்புகள் என்ன, அவர் என்ன கூறியிருக்கிறாரு, இந்த 2025 பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. பால்கனின் நாஸ்ட்ராடாமஸ் என்று பிரபலமாக அறியப்படக்கூடிய பாபா வங்காவினுடைய பல கணிப்புகள் உண்மையான நிலையில் 2025 ஆண்டு குறித்த அவருடைய கணிப்புகள் குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டு முடிவடைய இன்னும் 3 மாதங்களே உள்ளன. ஆனால் இந்த ஆண்டு சர்வதேச அளவில் பல முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தன. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம், தொடரும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் போர், தீவிர வலதுசாரிகளினுடைய தொடர்ச்சியான எழுச்சி என பார்த்தீங்கன்னா பல நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மட்டுமின்றி மனிதர்கள் மற்றும் அரசாங்கங்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் பரவி வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தற்போதைய அச்சுறுத்தல் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். 2025 ஆண்டு உலகினுடைய இறுதிக்கால தொடக்கம் என்று பிரபல தீர்க்கதரிசி பாபா வங்கா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கணித்துள்ளார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமது அழிவினுடைய ஆரம்பம் அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு மோதலுடன் தொடங்கும் என்று, இது ஐரோப்பா கண்டத்தினுடைய மக்களை அழிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது அழிவினுடைய தொடக்கமாக இருக்கும். இறுதியில் பார்த்தீங்கன்னா நமது அழிவில் உச்சக்கட்டத்தை அடையும் என்று அவர் கூறியுள்ளார். அதாவது 2025 நமது முடிவினுடைய தொடக்கமாக இருக்கும் என்று பாபா வங்கா கணித்துள்ளார். பாபா வங்காவினுடைய கணிப்புகள் குறித்து இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பால்கனின் நாஸ்ட்ராடாமஸ் என்று பிரபலமாக அறியப்படக்கூடிய பாபா வங்கா 1911 பார்த்தீங்கன்னா வடக்கு மாசிடோனியாவில் பிறந்தார். ஆனால் தனது வாழ்நாளினுடைய பெரும்பகுதியை பார்த்தீங்கன்னா பல்கோரியாவில் கழித்திருக்கிறார். பாபா வங்கா மங்கோலியா பாண்டோவா குஸ்ட்ரோவா என்பது அவருடைய இயற்பெயர். மிகப்பெரிய புயலில் சிக்கிய பாபா வங்கா தனது 12 வயதில் பார்வையை பார்த்தீங்கன்னா இழந்தார். ஆனாலுமே பின்னர் அவர் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி கணிக்க தொடங்கினார். பாபா வங்காவினுடைய பல கணிப்புகள் உண்மையானதுனால அவர் பிரபல தீர்க்கதரிசியாக மாறினார். எதிர்காலத்தை கணிப்பது மட்டுமின்றி இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய திறனாகவும் அவர் அறியப்பட்டார். 1996 பார்த்தீங்கன்னா இறந்த பாபா வங்காவினுடைய கணிப்புகள் 85% துல்லியமாக பார்த்தீங்கன்னா இருப்பதாக சொல்லப்படுது. உதாரணமாக இளவரசி டயானாவினுடைய மரணம், ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலான குர்ஸ் மூழ்கியது மற்றும் 9 பயங்கரவாத தாக்குதல்களை பார்த்தீங்கன்னா பாபா வங்கா முன்னறிவித்ததாக சொல்லப்படுது. 1996 ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 தனது 85 வயதில் அவர் தனது மரணத்தை பார்த்தீங்கன்னா முன் அறிவித்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் என்ன நடக்கும் என்பதை அவர் கணித்துள்ளார். அதன்படி அவர் 5079 வரை என்ன நடக்கும் என்று அவர் கணித்துள்ளார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டிற்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். 2025 ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் போர் தொடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. மனித குலத்தினுடைய அழிவை தூண்டக்கூடிய வகையில் ஐரோப்பாவில் ஒரு போரானது ஏற்படும். இந்த போரில் பலர் உயிரிழக்கக்கூடும். 2028 பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வெள்ளி கிரகத்தை ஆராய தொடங்குவார்கள். சூரியனில் இருந்து வரக்கூடிய 2வது கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2033 ஆண்டு பார்த்தீங்கன்னா துருவ பனிக்கட்டிகளானது உருகி கடல் மட்டத்தை உலகளவில் கடுமையான உயரத்திற்கு உயர்த்தும் என்று பாபா வங்கா பார்த்தீங்கன்னா முன் அறிவித்ததாக சொல்லப்படுது. 2076 கம்யூனிசத்தின் மறுபிரவேசம் நடக்கும் அவர் கணித்துள்ளார். கம்யூனிசம் உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பரவும்.
2130 வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்வார்கள். 2170 வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்களினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சி உலகின் பெரும் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கும். 3005 வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாகரிகத்துடன் போர் நடக்குமா? அதே போல் இந்த போரை தொடங்க போவது யார் என்பது பற்றிய கூடுதல் தகவல் எதுவுமே இல்லை. 3797 வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இனி வாழ முடியாது என்ற நிலைகளானது ஏற்படுங்க. அதாவது செவ்வாய் போரில் இருந்து தப்பிய மனிதர்கள் பூமியை காலி செய்ய வேண்டும். ஏனெனில் பூமி வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக மாறிவிடும். ஒட்டுமொத்த உலகமும் 5079 அழிந்துவிடும். பாபா வங்காவினுடைய பல கணிப்புகள் உண்மையாக மாறினாலுமே அவருடைய கணிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நடக்கவில்லை என்பதை கவனிக்க வேண்டியதும் அவசியம். குறிப்பாக கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணுமின் நிலையங்களானது வெடிக்கும் என்று, பூமி ஒரு பேரழிவு தரக்கூடிய சூரிய புயலால் வந்து தாக்கப்படும் என்று பாபா வங்கா வந்து கணித்திருந்தார். அது போன்ற எந்த ஒரு பேரழிவு நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவில்லை. 2024 3ஆம் உலகப் போர் பற்றியும் பாபா வங்கா கணித்திருந்தார். 2024 வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் தாக்குதல்கள், ஐரோப்பாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் 3ஆம் உலகப் போர் போன்ற பல பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் என்று அவர் வந்து கணித்திருந்தார். இந்த ஆண்டு முடிவடைய இன்னும் 3 மாதங்கள் உள்ள நிலையில் அவருடைய இந்த கணிப்புகளும் உண்மையாகும் என்பதை வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் 2024 என்னென்ன நடக்கும் என்று பாபா வங்கா வந்து பார்த்தீங்கன்னா தனது கணிப்பில் எழுதி வைத்து இருக்கிறாராம். அதன்படி 2024 இந்தியாவினுடைய வெப்பநிலையானது வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் வரை வந்து உயரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலையினுடைய காரணமாக அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் வந்து அட்டாக் செய்யும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் மொத்தமாகவே வந்து சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால் அழிய போகிறார்கள் என்று இதில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த நாட்டுக்காரரினுடைய கையால் ஒரு பெரிய ரஷ்ய தலைவர் கொலை செய்யப்படுவார். அவரது கொலை உலகத்தை நிச்சயமற்ற நிலைக்கு வந்து தள்ளியது என்று தெரிவித்துள்ளார். அதாவது புடினுடைய மரணம் பற்றி வந்து கூறியிருக்கிறார். மேலுமே 2024 பெயரிடப்படாத பெரிய நாடு உயிரியல் ஆயுத தாக்குதல்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். அதை வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதே வேளையில் ஐரோப்பா முழுவதுமே வேறு விதமான பயங்கரவாத தாக்குதல்களானது நடக்கும் என்றுள்ளார். 2024 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்கொள்ள உள்ளோம். இதற்கு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்க வேண்டும். கடன் அளவுகள் உயரும் மற்றும் அதிகரித்து வரக்கூடிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலக பொருளாதாரத்தை குழப்பத்தில் ஆழ்த்தும் அபாயங்கள் இருப்பதாக வந்து கூறியுள்ளார். புற்றுநோய் மற்றும் அல்சைமர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகளானது இருக்கு. உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் ஒன்று நடக்கும். இதே வருடம் நாம் ஏலியன்களை காண்போம் என்று அவர் கூறியுள்ளார். அவருடைய கணிப்பில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்துள்ளன. ஜப்பானில் புத்தாண்டு தினத்தில் சுனாமி ஏற்பட்டது. ஜப்பானில் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள் கடல் நீர் வந்தது. சுனாமி எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் கடல் நீரானது வந்து புகுந்தது. சுனாமி எச்சரிக்கையை அடுத்து கடல் நீர் அலையை வந்து பார்த்தீங்கன்னா அலையாக புகுந்தது. ஜப்பானில் 7.6 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி எச்சரிக்கை விடுத்தனர். அதன்பின் சிறிய அளவிலான சுனாமிகளானது ஏற்பட்டது. அதே போல் அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள மியாமியில் வந்து இருக்கக்கூடிய மால் ஒன்றில் எலியன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியதாக வெளியாகக்கூடிய செய்திகள் இணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலுக்கியுள்ளன. 10 அடி உயரமுள்ள வேற்று கிரக எலியன் ஒன்று மியாமி ஷாப்பிங் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி திரிந்ததாக புகார்கள் வந்ததுனால அந்த பகுதியில் ஏராளமான போலீசார்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்கப்பட்ட சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதேபோல் அந்த மாலுக்கு மேலே எலியனினுடைய வாகனங்கள் என்று கூறப்படும் UFO போன்ற பறக்கக்கூடிய தட்டுகளினுடைய வெளிச்சங்கள் வந்து தென்பட்டது வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கிறது. இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுபடி நடக்க போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆண்டில் சொல்லப்பட்ட விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்தில் ஏதாவது நடக்க போகுதா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்த்து அவருடைய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.